அதே போலதான் சதாவரிய குயின் ஆஃப் ஹெர்ப்ஸ். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களோட ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒரு டானிக்காக, எஸ்பெஷலி ஹார்மோன் இம்பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுக்காக இந்த சதாவரியை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக பெண்கள் தாய்மை பருவம் அடையல அப்படின்னா அந்த ஹார்மோன் லெவல்ஸை பேலன்ஸ் பண்றதுக்காக, ரத்த ஓட்டத்தை சீர் பண்றதுக்காக, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக சதாவரியை பயன்படுத்தி வந்திருக்காங்க. சதாவரியில சாப்போனன் அப்படிங்கிற முக்கியமான ஒரு பொருள் அதுல இருக்கு. இது ஈஸ்ட்ரோஜனை ரெகுலேட் பண்ணக்கூடியது. ஏன்னா பெண்களோட ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும்போது எத்தனை விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம். ஸோ எல்லா வயதுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மெனார்கி ஸ்டேஜ்ல இருக்கலாம், இல்ல தாய்மை பருவம் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் இருக்கலாம், இல்ல மெனோபாஸ் அடையக்கூடிய அந்த ஸ்டேஜ் இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல அவங்க ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் முக்கியமாக ஹார்மோன் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் இந்த சதாவரி. ஸோ சதாவரி மேக்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுல வெறும் சதாவரி மட்டும் இல்லை, அது கூட இன்னும் 2 இன்கிரீடியன்ஸ் இதுல இருக்கு. ஒன்னு அசோகா, இன்னொன்னு லிகோரைஸ். சதாவரி தண்ணீர் விட்டான் அப்படிங்கிற இந்த மூலிகை முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஒன்ஸ் இந்த ஹார்மோன்ஸ் இது பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா பொதுவாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இதை மெயின்டைன் பண்ண முடியும். இதுல ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸ் மேபி ஆண்களுக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸாக மாறலாம், or even தாய்மை பருவம் ஏற்படாமல் டிலே ஆகலாம், or periods irregular சைக்கிள்ஸாக ஏற்படலாம். ஸோ சதாவரி எடுக்கிறதுனால செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். அதே போல ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம். ஸோ கரெக்டா அந்த ஏஜ்ல தாய்மை பருவம் அடையறதுக்கு ஹார்மோன்ஸ் கரெக்ட் ஆகணும். அதனால சதாவரி முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட். 2வது அசோகா. அசோக மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை, அதுதான் அசோகாங்கிற இந்த மூலிகை. இது எஸ்பெஷலி மெனரேஜியா அண்ட் மெட்ரேஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய பாதிப்புகளை தடுக்கக்கூடியது. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் டே ஹெவி ப்ளீடிங் இருக்கலாம், அதுக்கப்புறம் ப்ளீடிங் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஆர் சம்டைம்ஸ் முதல் நாள் இருக்கக்கூடிய ப்ளீடிங் அடுத்த நாள்ல இருந்து ப்ளீடிங் இருக்காது. ஒன்று ஹெவி ப்ளீடிங் இல்லைன்னா ரொம்ப குறைவான ப்ளீடிங் இருக்கலாம். சம்டைம்ஸ் சில பேருக்கு என்ன ஆகும்னா 5 to 10 days வரைக்கும் கூட இந்த ப்ளீடிங் கண்டினியூ ஆகலாம். சில பேருக்கு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். 15 days 20 daysக்குள்ளெல்லாம் திரும்ப பீரியட்ஸ் ஆர் ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இதான் மெனரேஜியா அண்ட் மெட்ரேஜியா அப்படின்னு மெடிக்கல் டேர்ம்ல நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ப்ளீடிங் டிசார்டர்ஸ் தடுக்கிறதுக்காக, ரெகுலர் பீரியட்ஸ் சைக்கிள்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக இந்த அசோகா எஃபெக்டிவான ஒரு இன்கிரீடியன்ட். அதே மாதிரி மென்ஸ்ட்ருவல் கிராம்ஸ். பொதுவாக பீரியட்ஸ் டைம்ல என்ன ஆகும்னா அந்த யூட்ரின் கான்ட்ராக்ஷன் ஏற்படுறதுனால, அதிக ரத்தப்போக்கு இருக்கிறதுனால அடி வயிறுல தொடர்ந்து வலி இருந்துகிட்டே இருக்கும், எக்ஸசிவா டயர்ட்னஸ் வந்து ஏற்படும். இதை தடுக்கக்கூடியது அசோகா. 3வது லிகோரைஸ். லிகோரைஸ்ங்கிறது அதிமதுரம். பெண்களுக்கு கருமுட்டைகள் சரியான நேரத்துல இந்த உருவாகிறதுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடியது லிகோரைஸ். பீரியட் சைக்கிள்ஸை ரெகுலரைஸ் ஆகும். பிகாஸ் 28 days அப்படிங்கிறது நார்மல் சைக்கிள். அதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது லிகோரைஸ். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் ஆர் சிண்ட்ரோம், இந்த கண்டிஷன்ஸ்ல கருப்பைகள் சுத்தி இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகளை அகற்றக்கூடிய தன்மை இதுல இருக்கு. எஸ்பெஷலி மெனோபாஸ். ஸோ 50-55 இயர்ஸ்ல மெனோபாஸ் ரீச் ஆகிறது தான் கரெக்டான வயது. சில பேருக்கு ப்ரீமெச்சூர் மெனோபாஸ் ஏற்படலாம். ஈவன் அந்த irregular cycles or premature menopause, இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடியது லிகோரைஸ். ஸோ பேசிக்கா ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸை பேலன்ஸ் பண்ணிட்டு இந்த 3 சைக்கிள்ஸ்க்குமே பெண்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாமல் ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்றதுக்கு சதாவரி மேக்ஸ் முக்கியமான ஒரு ப்ராடக்ட். சதாவரி மேக்ஸ்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், இந்த 3 பவர்ஃபுல்லான இன்கிரீடியன்ஸ் சதாவரி மேக்ஸ்ல இருக்கிறதுனால, ஸோ ஃபர்ஸ்ட் திங் தாய்மை பருவம் பிரெக்னன்சி கரெக்டா ஏற்படும். ஸோ பிரெக்னன்சி ஏற்படுறதுக்கு என்ன, முதல்ல பீரியட் சைக்கிள்ஸ் ரெகுலரைஸ் ஆகும். ஸோ ஹார்மோன்ஸ் ரெகுலரைஸ் ஆகும். எஸ்பெஷலி மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது ஒரு மனநிலை தடுமாற்றம் ஏற்படக்கூடியது. சில சமயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சில சமயம் பயங்கர ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷன் இருக்கும். ஸோ இந்த மூட் ஸ்விங்ஸ் இதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட், ஒரு சுறுசுறுப்பு, ஒரு தெம்பு இது உடம்புல கொடுக்கக்கூடியது சதாவரி மேக்ஸ். ஸோ மெனோபாஸ் டைம்ல ஏற்படக்கூடிய டிப்ரெஷன், மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க.
அந்த கண்டிஷன்ஸ்லயுமே ஹார்மோன் இம்பேலன்சஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஷதாவரி மேக்ஸ். பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றவங்களுக்கு இன்ஃபேக்ட் தாய்ப்பால் சுரக்கல இல்லை ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னா ஷதாவரி மேக்ஸ் அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ண முடியும். பிகாஸ் கேலக்டகோக் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் முக்கியமாக இந்த லாக்ரிமல் செல்ஸ். ஸோ அதை என்ஹான்ஸ் பண்றதுனால தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் ஷதாவரி மேக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஹெல்த்தியான எனர்ஜி லெவல்ஸ், நல்ல ஸ்டாமினா இருக்கக்கூடியது, உடம்புல அந்த பவர், அந்த தெம்பு அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். அண்ட் ஷதாவரி பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அடாப்டஜன். ஸோ அடாப்டஜன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எவ்வளோ காலம் எவ்வளோ அளவு சாப்பிட்டாலும் எந்த விதமான பக்க விளைவுகள் அதனால ஏற்படாது. ரெண்டாவது, குறிப்பிட்ட ஒரு உடல் உறுப்புகளுக்கு மட்டும் இல்லாமல் உடல் முழுக்க ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான் ஷதாவரி மேக்ஸ். ஸோ இது முக்கியமாக பிசிக்கல் அண்ட் எமோஷனல் ஸ்ட்ரெஸ், உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. ஸோ செரிமான சக்தியை அதிகப்படுத்தும், ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறையை குறைக்கக்கூடியது. ஸோ போதுமான அளவுக்கு செல்களுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. முக்கியமாக ஷதாவரி மேக்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும். ஸோ ஷதாவரி மேக்ஸ் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். பொதுவாக 3 வேளைக்கு ஒரு கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வர்றது நல்லது. பொதுவாக 90 கேப்சூல்ஸ் ஒரு கண்டெய்னர்ல இருக்கு. ஒரு நாளைக்கு 3 அப்படின்னா ஒரு மாசத்துக்கான டோசேஜ் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். 460 தான் அதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ். 15.33 பாயிண்ட் வேல்யூ. பொதுவாக லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, டாக்டர் போறீங்கன்னா ஸோ டாக்டர் கன்சல்டேஷன், மெடிசன்ஸ், ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே சேர்த்தோம்னா டெஃபினட்டா மோர் தேன் 1,500 rupees ஒரு டைம் போனாலே நமக்கு செலவாகும். இதனால மெயினாக ஏற்படக்கூடியது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஏற்படக்கூடியது, ஆர் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஆர் பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், இதனால இந்த பாதிப்புகள் ஏற்படலாம். பட் ஷதாவரி எப்போ ஹார்மோன் டிஸ்டர்பன்சஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அந்த பெண்களுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ உடல்ல ஏற்படக்கூடிய இந்த நோய்களையுமே குறைக்க முடியும். பொதுவாக சொல்லுவாங்க an apple a day keeps the doctor away. ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் கிட்ட போவானா அப்படின்னு சொல்லி. இது பழமொழி, பழைய மொழி. ஸோ புது மொழி வெஸ்டிஜோட மொழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3 கேப்சூல் ஷதாவரி எடுக்கிறதுனால டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஸோ ஜஸ்ட் 460 rupeesல ஒரு மாசத்துக்கு உங்களுக்கான ஆரோக்கியத்தை நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்ல அப்படின்னு பத்தி யோசிக்காம 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே எத்தனை வயசு வரைக்குமே சரி டெய்லி ஷதாவரி மேக்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக ஷதாவரி பொறுத்த வரைக்கும் இது ஒரு நேச்சுரல் ஹெர்ப். பெரும்பாலும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் இதுல கிடையாது. பட் சில காஷன்ஸ் மட்டும் எடுக்க வேண்டியது நல்லது. சின்ஸ் ஷதாவரி ஆஸ்பாரகஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை சேர்ந்ததுனால இன்கேஸ் யாருக்காவது இந்த ஆஸ்பாரகஸ் அலர்ஜி இருந்துச்சுன்னா அவங்க அவாய்ட் பண்றது நல்லது. முக்கியமாக ப்ரோலாக்டின் லெவல்ஸ். ஸோ ஒன்ஸ் பெண்கள் அது பிரெக்னென்ட் ஆகும்போது இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா இந்த ப்ரோலாக்டின் லெவல்ஸ், இந்த ஹார்மோன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றதுக்கு கரெக்டாக அந்த பால் சுரக்க ஆரம்பிக்கும். பட் ஆல்ரெடி ப்ரோலாக்டின் லெவல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் ஷதாவரியை அவாய்ட் பண்றது நல்லது. பிகாஸ் எக்ஸஸ் மில்க் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். மெயினா 3 விதமான தோஷங்கள், வாதம், பித்தம், கபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கபம்ங்கிற தோஷம், கபம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு நிலம் அண்ட் ஆகாயம், இது ரெண்டுத்துக்கு சம்பந்தப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு கபம்ங்கிற தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷதாவரி எடுக்கிறதுனால ஆல்ரெடி கபம் தோஷம் இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் அக்ரவேட் ஆகும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க ஷதாவரியை அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ இது ஒரு நேச்சுரல் ஹெர்ப் அப்படிங்கிறதுனால இன்கேஸ் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது காரணத்தை எடுக்கணும் அப்படின்னா டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு கூட தாராளமாக ஷதாவரி மேக்ஸ் எடுத்துட்டு வரலாம்.